இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையேயான போர் பதற்றத்தை தணிப்பதில் அமெரிக்கா முக்கிய பங்கு வகித்ததாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களை சந்தித்த ட்ரம்ப், இந்தியா மற்றும் பாகிஸ்தான் உடனான வர்த்தக உறவுகளை ஆயுதமாக பயன்படுத்தி போரை நிறுத்தியதாக கூறியுள்ளார். சண்டையை நிறுத்தினால் வர்த்தகம் செய்வோம், இல்லை என்றால் இல்லை என்று இரு நாடுகளிடமும் அமெரிக்கா திட்டவட்டமாக கூறியதாகவும், அதன் விளைவாகவே போர் நிறுத்தம் ஏற்பட்டதாகவும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். மேலும் இது ஒரு அணு ஆயுத போராக மாறியிருக்கும் என்றும், அமெரிக்காவின் தலையீடு அதை தடுத்ததாகவும் ட்ரம்ப் கூறியுள்ளார். இதற்கிடையே பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக பாகிஸ்தானில் உள்ள தீவிரவாத முகாம்கள் மீது இந்திய ராணுவம் நடத்திய தாக்குதல்கள் குறித்து பிரதமர் மோடி நாட்டு மக்களுக்கு உரையாற்றினார். இந்திய ராணுவம் பாகிஸ்தானிலிருந்து ஏவப்பட்ட ட்ரோன்களை திறம்பட தடுத்ததாகவும், பாகிஸ்தான் ராணுவத்தின் சீன தயாரிப்பு ஏவுகணைகளை வீழ்த்தியதாகவும் இந்திய ராணுவம் தெரிவித்துள்ளது. பாகிஸ்தான் தரப்பில் ஒரு போர் விமானம் சேதமடைந்ததை ஒப்புக்கொண்டுள்ளது. மேலும் இந்திய விமானி யாரும் தங்கள் பிடியில் இல்லை என்றும் கூறியுள்ளது. இந்திய கடற்படை கராச்சி உட்பட தேர்ந்தெடுக்கப்பட்ட இலக்குகளை தாக்க தயாராக இருந்ததாகவும், பாகிஸ்தான் கடற்படை மற்றும் விமானப்படை பிரிவுகளை தற்காப்பு நிலைக்கு தள்ளியதாகவும் தெரிவித்துள்ளது. இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையேயான பதற்றத்தை தணிப்பதில் அமெரிக்காவின் தலையீடு முக்கிய பங்கு வகித்துள்ளது. இது சர்வதேச அரங்கில் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது.